ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு வாக்கியம் இங்கிலீஷில் எப்படி இருக்குது, அதுவே தமிழில் எப்படி அது மாறி இருக்குது, இடங்கள் மாறி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பொதுவாக ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி அப்படி பேசுவோம் இல்லையா? இதை நம்ம நார்மலாக சொல்லுவோம். ஆனால் இது எப்படி தமிழில் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷில் எப்போவுமே இங்கிலீஷாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸி. ஏன்னா தமிழோட பேட்டர்ன் பாருங்கள், யூ-டர்ன் அடிக்குது பாருங்கள். இப்போ ஐ ஆம் ட்ரிங்கிங் காஃபி. ஐனா நான், ஆம்னா இருக்கிறேன், ட்ரிங்கிங்னா குடித்து கொண்டு, காஃபி அப்படின்னா காஃபி. இதில் பாருங்கள் யூ-டர்ன் அடிக்குது. நான் இங்கே போகுது பாருங்கள், காஃபி குடித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ செகண்ட் இங்கே, தேர்டு, ஃபோர்த்து இப்படி தலைகீழ வருது. ஆனால் இதில் இப்படி பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்குங்க. வீணா நாங்கள், ஆர்னா இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருந்தால் தானே மற்ற ஒர்க் பண்ண முடியும், இருக்கோம். இப்போ இருக்கிறதுனால என்ன வேலை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஸ்டினிங் கூட பண்ணிக்கலாம். நாங்கள், ஆர்னா இருக்கிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், குடிச்சிட்ருக்கோம், ட்ரிங்கிங் குடித்து கொண்டு. ட்ரிங்க்னா குடிப்பது, ஐஎன்ஜினா கொண்டு. அந்த ஐஎன்ஜி அந்த டைம் அந்த செயல் நடந்துகிட்ருக்கு. அந்த செயல் இயக்கத்தில் இருக்கிறது, உயிரோட்டம் இருக்கிறதுனால அது ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். காஃபி. ஸோ வி ஆர் ட்ரிங்கிங் காஃபி, நாங்கள் காஃபி, ரெண்டாவது இருக்கு பாருங்கள், குடித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் இருக்கிறோம், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், குடித்து கொண்டு. என்ன குடித்து கொண்டு இருக்கிறோம், காஃபி. ஸோ வீணா நாங்கள், ஆர்னா இருக்கிறோம், ட்ரிங்க்னா குடித்து, ஐஎன்ஜினா கொண்டு, காஃபி குடித்து கொண்டு காஃபி. அதாவது வி ஆர் ட்ரிங்கிங் காஃபி. இதை நாங்கள் இங்கிருந்து வரும், காஃபி குடித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ வீணா நாங்கள், ஆர்னா இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், குடித்து கொண்டு. என்ன குடித்து கொண்டு, காஃபி. இப்படி நம்ம கொஷினிங் கேட்குறது தான் ஈஸியாகும். நெக்ஸ்ட்டு யூனா நீங்கள் அல்லது நீ. யூனா என்ன சொல்லுவோம், நீ அல்லது நீங்கள், ரெண்டுமே இங்கிலீஷில். இப்போ நம்ம ஹஸ்பண்டை நீங்கள் அப்படிம்போம். ஆனால் இங்கிலீஷில் இப்போ இங்கிலீஷ்காரங்க யூ அப்படின்னு சொல்லுவாங்க. யூ அப்படின்னா புருஷனை யூன்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்த பையன் யாருனாலும் ஒருத்தரை யூ அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு எல்லாமே யூ தான். யூனா நீங்கள். நம்பர் 1. ஆர் இருக்கிறாய், நீ இருக்கிறாய், அதாவது நீங்கள் இருக்கிறீர்கள். ஆர்னு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்குங்க. ட்ரிங்க்னா குடித்து, ஐஎன்ஜினா கொண்டு, குடித்து கொண்டு. என்னது, காஃபி. ஸோ யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபி. நீ பாருங்கள், நீ அல்லது நீங்கள். இப்போ யூ-டர்ன் அடிக்குது பாருங்கள். நீ அல்லது நீங்கள் காஃபி குடித்து கொண்டு இருக்கிறாய், இல்லைன்னா காஃபி குடித்து கொண்டு இருக்கிறீர்கள். பாருங்கள் எப்படி யூ-டர்ன் அடிக்குது பார்த்தீங்களா? அலசி ஆராய்ஞ்சு நம்ம பார்க்குறப்ப, எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இது என்னென்னு யோசித்து பார்க்குறப்ப தான் ரிசர்ச் மாதிரி இது எல்லாமே நமக்கு தெரிய வருது. யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபின்னு சொல்லலாம். பேசிகிட்டே இருக்கிறவங்களுக்கு அது ஈஸி. ஆனால் தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு போகிறவங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வரணும், எப்படி இது எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பேசிக். இந்த விளக்க உரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அல்லது நீ. யூக்கு என்ன சொல்லுவோம், நீ அல்லது நீங்கள். காஃபி குடித்து கொண்டு இருக்கிறாய் அல்லது இருக்கிறீர்கள். பாருங்கள், யூ ஆர் ட்ரிங்கிங் காஃபி. இதை நீங்கள் யூ காஃபி ட்ரிங்கிங் ஆர் அப்படி நம்ம மாற்றக்கூடாது. அப்படியே தமிழை இங்கிலீஷை இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்றினா அப்படி ஆகும். ஆனால் எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். யூனா நீங்கள். முதல்ல நம்ம இருக்கோமா, யூனா நீ இருக்கிறாய். நம்ம இருக்கோமா, இருக்கிறதுக்கு அப்புறம் தான் அந்த செயலை செய்வோம். நீ இருக்கிறாய், நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன செயல், ட்ரிங்கிங். ட்ரிங்க்னா குடிப்பது, ஐஎன்ஜினா இப்போ அந்த செயல் செய்து கொண்டிருக்கிற அந்த டைம். இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கிறவங்க பார்த்து நீ காஃபி குடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லலாம். அந்த செயல் நடந்துகிட்ருக்கு. ட்ரிங்க்னா குடிப்பது, கொண்டுனா குடித்து கொண்டு, காஃபினா காஃபி தான். ஸோ யூ நீங்கள், ஆர்னா இருக்கிறாய் அல்லது இருக்கிறீர்கள்.
ட்ரிங்க் ஐஎன்ஜி குடித்துக்கொண்டு காஃபி. இப்படி தான் இந்த பேட்டர்னை நமக்கு தமிழில் இப்படி வருது. ஆனால் தமிழில் பாருங்கள், நீங்கள் ரெண்டாவது இங்கே போயிடுது, காஃபி குடித்துக்கொண்டு இருக்கிறீர்கள், இப்படி தலைகீழ மாறுது. அதனால் இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல நம்ம இருக்கோமா, அப்போ என்ன செய்கிறோம், அந்த செயல் குடித்துக்கொண்டு என்ன குடித்துக்கொண்டு இருக்கும், இந்த மாதிரி வரும். சரிங்களா? அடுத்தது தேனா அவர்கள். இது தமிழில் இந்த 1 2 3 இந்த சைடு போட்டிருக்கேன். ஆர்னா இருக்கிறார்கள், ட்ரிங்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதாவது ட்ரிங்க்னா குடித்து, ஐஎன்ஜினா கொண்டு, குடித்து கொண்டு, எது காஃபி. சரி, தே அவர்கள், ஆர்னா இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், குடித்து கொண்டு, எதை குடிச்சிட்டு இருக்காங்க, காஃபி. இது எப்படி இருக்குது தமிழில் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தப்போ பாருங்கள், இது இப்படி தே ஆர் ட்ரிங்கிங் காஃபிங்கிறத இங்கே பாருங்கள், தேனா அவர்கள் இங்கிருந்து வருது, 2 1 2 3 4ன்னு வருது. அது 1 2 3 4, இது 1 ஃபஸ்ட் ஒன் மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் கீழேருந்து வருது. 1 2 3 4 பாருங்கள். அவர்கள் காஃபி குடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அப்படின்னா தே, காஃபி என்ன பண்ணிட்டு குடித்து கொண்டு ட்ரிங்கிங் இருக்கிறார்கள். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று தே அவர்கள் இருக்கிறார்கள்னு வருது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு அவர்கள் என்ன இருக்காங்களா, என்ன செய்கிறாங்க, அது குடிக்கிறாங்க, என்னத்தை குடிக்கிறாங்க, இப்படி தான் கொஷின் கேட்டு தான் இது வரும். சரிங்களா? அவன், அவன் ஹீனா என்ன, அவன், ஈஸ்னா இருக்கிறான். இது என்ன அர்த்தம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். ஈஸ்னா இருக்கிறான். ஒவ்வொன்றும் பிரித்து மேய்ஞ்சு பார்த்து, நம்ம டிங்கரிங்கில் சொல்லுவாங்களே பட்டி பார்க்குறது எல்லாமே. ஸோ பிரித்து மேய்ஞ்சு பார்க்குறப்ப தான் அது என்ன விஷயம், இது ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்ச பிறகு அதை எப்படி நம்ம பில்டு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் முறைப்படி, இல்லையா? இல்லைன்னா இது இஸ் ட்ரிங்கிங் காஃபினா அவன் காஃபி குடித்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் இதில் எது குடித்து கொண்டு எது இருக்கிறான், இந்த விஷயம் தெரியணும் இல்லையா, விளக்கமாக. அதனால தான் அடிப்படையாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? 30 வருஷ அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன். ஹீ அவன், ஈஸ்னா இருக்கிறான், அவன் இருக்கிறான். முதல்ல அவன் இருக்கான், இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். இருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்கான், குடித்து கொண்டு, ட்ரிங்க்குனா குடித்து, கொண்டுனா ஐஎன்ஜி, இப்போ குடிச்சிட்ருக்கான். என்னது குடிக்கிறான், காஃபி. ஸோ ஹீ மட்டும்தான் அது, மற்றதெல்லாம் கீழேந்து வரும். அவன் இங்கே வரும், காஃபி, அவன் காஃபி குடித்து கொண்டு இருக்கிறான். செகண்ட் வரை இருக்கிறான்ல கடைசியில் வருது. ஸோ அவன் மட்டும் போட்டுட்டு கீழேருந்து 1 2 3 4 இப்படி தலைகீழ வருது. புரிஞ்சுக்குங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், கற்றுக்குங்க.